ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்ல அந்த தாயும் நம்ம ஹீரோயின பார்த்து, "இனிமே நீ எனக்கு தேவையே இல்ல. உன்னோட உதவி எனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அங்க பக்கத்துல உள்ளவன் நம்ம தாய் பக்கத்துல காதுல வந்து சொல்றான். "சார் இவள வேண்டான்னு விட்டுட வேண்டாம். இவ ரொம்ப அழகா இருக்கா. நீங்க இவள வச்சுக்கிருங்க. அதுவும் இல்லாம இவ சென்னோட காதலி." அப்படிங்கிற மாரி சொன்னோன, அந்த தாயும் அவன மொறச்சு பார்த்து, "ஏன்டா கண்டவன் போட்ட எச்சியெல்லாம் நான் சாப்பிடுற ஆளுன்னு நெனச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வேணா அவள எடுத்துக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் தாய் அங்கிருந்து போறான். ஆனா அவனும் ஆசையா நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்க, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துறான். வந்துட்டு என்ன தைரியம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலயே நீ கை வைக்குவான்ட்டு அவன அடிச்சு போட்டுட்டு, அதோட நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அவன் வெளிய வரான். பார்த்தா தாய் அவங்க ஆள் கூட வந்து நின்டுகிட்டு இருக்கா. தாய பார்த்த நம்ம ஹீரோவும், "தாய் நான் உனக்காக எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டீல்ல. உன் மனசுல கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு தாயும் சொல்றான், "என் மனசுல இரக்கம் இல்லாட்டி இந்நேரம் உன் காதலி இறந்து போயிருப்பா. இரக்கம் இருக்க கண்டு தான் ஏதோ அவள உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தாய் சொல்லிட்டு, ஆனா அந்த இரக்கத்த இப்ப என்ட்ட எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு, "என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரையும் கொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கொல்றதுக்காக கன்ன எடுக்குறாய்ங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரன் வந்துறான். வந்தோனே அவைங்க பயந்து அங்கருந்து தப்பிச்சு போயிர்றாங்க. உடனே அந்த தாய் தப்பிச்சு ஓடுனோனே, அந்த போலீஸ்காரன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல விட்டுட்டு, "நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போகாத, வீட்லயே இரு. நான் கண்டிப்பா உன்னைய தேடி வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கு தைரியம் சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி வரான். வந்தோனே "எலினா நீ வந்துட்டியா?" அப்படின்னு கேட்டோனே, நான் வந்துட்டேன்." அப்படின்ட்டு. "ஆனா தாய் ஓடிட்டானே, இப்ப என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, பார்த்தா அந்த நேரத்துல போலீஸ் வருது. ஆனா எலினா வந்து எதையோ எரிச்சுக்கிட்டு இருந்தா. இத நம்ம ஹீரோவும் கவனிப்பான். ஆனா அந்த நேரத்துல போலீஸும் வந்துட்டு, "நீங்க 2 பேரையும் உங்கள விசாரணைக்காக கூட்டிட்டு போறேன். எனக்கு வந்து கோஆப்பரேட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதோட நம்ம ஹீரோவும் அங்க வரான். நம்ம ஹீரோவும் போலீஸ பார்த்து அந்த தாய் ஓடிட்டானா, இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கான். இங்க குன்னும் இறந்துட்டான், தாயும் இறந்துட்டா. ஆனா, அவளுக்கு எலினாக்கு எதிரான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. வீட்ட ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம். நீ தான் ஏதாவது கண்டுபிடிச்சு குடு. அப்பதான் நம்ம எலினாவது மாட்டு விடலாம். இல்லாட்டி எல்லா இதுவும் உன் மேல திரும்பும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதோட சென்னும் சொல்றான். நான் வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ எதையோ இருந்து எரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ என்னத்த எரிச்சான்னு தெரியல. சரி ஏதாவது கிடைக்குதா அவளுக்கு எதிரா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி வரான். அவன நம்ம ஹீரோவ பார்த்துட்டு நெலினாவும் என்ன போலீஸ் விசாரிச்சுச்சா? அப்படின்னு கேட்டோனே, ஆமாமா விசாரிச்சுச்சு. நம்மளுக்கு எதிரா எந்த எவிடன்ஸ்ல இல்ல. அதனால விட்டுட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி சென்னும் சொல்ல, நளினாவும் சரி வா நம்ம வீட்டுக்கு போலான்னு அங்கருந்து போறாங்க. இங்க போலீஸ்காரன் தான் நம்மோட ஹீரோயினுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு தைரியமா இருக்க சொல்றான். "நீ இப்ப வீட்ல இரு. நான் உனக்காக பாதுகாப்பு இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட வீட்டுக்கு வரா. அவ லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்படியே அங்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறா, அதுல உள்ள டாய்ஸ. அது நம்ம ஹீரோ வாங்கி குடுத்தான்ல அந்த டாய்ஸ தான். ஆனா அத பார்த்துட்டு அப்படியே பழச நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இங்க நம்ம ஹீரோ எலினா வீட்டுக்கு வந்தோனே, எலினா வேற வந்துட்டு, "என்ன சன் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல அடுத்ததா என்ன பண்ணலாம்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா, அந்த எலினாவும் சொல்றான், "ஆமா தாயும் ஓடிட்டான். இப்ப என்ன பண்றது? பேசாம நம்ம அடுத்த தலைவர் ஆயிரலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, அதுக்கு நம்ம சென்னும் சொல்றான், "இல்ல நீ அவசரப்படாத. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்னா ஒளிஞ்சவன் எப்ப வேணாலும் வெளிய வரலாம். அதனால அந்த அந்த ப்ராப்ளத்த எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம தலைவர் ஆகலாம். அதுவரைக்கும் நீ பொறுமையா இரு." அப்படிங்கிற மாரி சென்னு சொல்ல, உடனே எலினாவும் சரி அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க என்னதான் நம்ம ஹீரோ எழினாட இருந்தாலும், அப்பப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா? அப்படிங்கிற மாரியே நம்ம ஹீரோயின பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவள பார்த்து ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. அப்பதான் இவங்க 2 பேரும் ஹோட்டல்ல பேசிட்டு இருக்கும்போது, அங்க யாரோ ஒரு பொண்ணு போக, நம்ம ஹீரோயின் ஆக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம எலினாவும் கேட்கிறா, "நீ அவளைய பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதான் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா தானே இருக்கா. பின்ன எதுக்கு அவளையே யோசனை பண்றான்னு?" கேட்டோனே, நம்ம ஹீரோ, "இல்ல, இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் அவளையே நெனச்சுக்கிட்டு இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு இந்த எலினாவும் சொல்றா, "நம்மள பத்தி எல்லா விவரமே உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவ நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோ, "நீ தப்பு தப்பா யோசனை பண்ற. அவ அந்த மாரிலாம் ஆள் இல்ல. தேவையில்லாம இத பத்திலாம் யோசிக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் மோதுனோன கையில உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் கீழ விழுந்துருது. நம்ம ஹீரோயினும் சரிஞ்சுட்டு உட்கார்ந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். நம்ம ஹீரோவ பார்த்தோன நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறேன். "உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நல்லா இருக்கில்ல?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா" அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இங்க பார்த்தா எலினா கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எலினாவ தேடி யாரோ டாங்ன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அதாவது அவனோட ஃபுட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க தான் எனக்கு தரணும் அப்படிங்கிற மாரி நம்ம எலினாவ மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு எலினாவும் சொல்றா, "உன்னோட பொருட்கள் காணாம போனதுக்கு நாங்க என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி. "நீங்க தானே தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்க." அப்படிங்கிற மாரி அவனும் மிரட்டிக்கிட்டே நம்ம எலினா கழுத்துல கத்தி வச்சு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து சென்னு வந்துறான். வந்து அந்த கத்திய அப்படியே பிடிச்சு இழுக்க அவன் கையில அப்படியே அந்த கத்திய கட் பண்ணி ரத்தம் வருது. உடனே "என்ன டாங்? ஏன்னு அதுக்குள்ள இங்க வந்திருக்கா? ஏன் நின்டுகிட்டே பேசுறா? வா உட்கார்ந்து பேசலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம சென்னு சொல்லிக்கிட்டே உட்கார, உடனே அவனும் டக்குன்னு கைய காட்டுறான். உடனே அங்க உள்ள அந்த சிகரெட்ட எடுத்து அவன் கையில வச்சு இப்படி பத்த வைக்க, உடனே டாங்கும் அப்படியே சிகரெட் எடுக்குறான்.
உடனே சென்னு எலினாவ பார்த்து நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு காஃபி கொண்டு வா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எலினாவும் அங்கருந்து போறா. போயிட்டு அவளும் காஃபி கொண்டு வந்து வைக்க, நம்ம ஹீரோவும் நம்ம டாங்க பார்த்து கேட்கறான். "என்ன இங்க வந்திருக்கா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு டாங்கும் சொல்றான், "ஆமா உங்களால தானே என்னோட பொருள் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு பொருள் வேணும்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இப்ப என்ன பண்றது? அந்த குன்னும் இல்ல, அ தாயும் ஓடிட்டா. இப்ப அந்த பொருளுக்கு நாங்க எங்க போறது?" அப்படிங்கிற மாரி சென்னு சொன்னோனே, அதுக்கு டாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான். "அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட பொருள் எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, சரி அப்படிங்கிற மாரி சென்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த எலினாவும் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அதோட எலினாவும் சொல்றா, "என்னது உன்னோட பொருட்கள நாங்க திரும்ப தரணுமா? எங்களால எப்படி முடியும்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த டாங்கும் சொல்றான், "வேற வழியே இல்லம்மா. நீங்க தான் எங்களுக்கு தரணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு சென்னு எந்திரிச்சு, "சரி உன்னோட பொருட்கள எல்லாத்தையும் நாங்க திரும்ப தர்றோம். ஆனா எனக்கு 2 வாரம் டைம் குடு." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு டாங்கும் சொல்றான், "2 வாரம் இல்ல 2 டேஸ் தான் தருவேன். அதுவும் எனக்கு டபுள் மடங்கா தரணும்." அப்படின்னு கேட்டோனே, இத கேட்டுட்டு எலினா அப்படியே கீழ உட்கார்ந்துறா. "என்னது டபுள் மடங்கா? இது என்னால எப்படி முடியும்?" அப்படிங்கிற மாரி ரொம்ப அப்செட் ஆயிறா. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அப்பதான் பார்க்குறா. பார்த்தா நம்மளோட சென்ன காணோம். அவள அப்படி தேடிட்டு அவள எந்திரிக்கிறா. நல்லா ஃபீவரா இருக்கு போல இருக்குது. அவளும் சரின்னுட்டு அப்படியே வெளிய வரா. அவளால நடக்கவே முடியல. அப்படியே மெதுவா மெதுவா வரும்போது, அப்படியே மயங்கி கீழ விழுவும் போற நேரத்துல அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துறான். வந்துட்டு தொட்டு பார்த்தோனே, "இவளுக்கு இவ்ளோ ஃபீவரா இருக்கே" அப்படிங்கிற மாரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். இங்க நம்ம எலினாவும் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கறான். "நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? நம்மளால எப்படி அந்த ப்ராடக்ட்ட குடுக்க முடியும்? அதுவும் டபுள் மடங்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம சென்னும் சொல்றான், "வேற வழியே இல்ல. நம்ம தான் செஞ்சாகணும். ஏன்னா இந்த பிரச்சனையிலருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஏதாவது பண்ணணும்ன்ட்டு." அதுக்கு எலினா, "நான் என்ன செய்வேன்ட்டு, நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அவளும் ரொம்ப அப்செட்டா அங்கே உட்காந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். பார்த்தா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் எடுக்குறான். எடுத்தோனே நம்ம ஹீரோ யாரு அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே இவன் சொல்றான், "என் பேரு ஷாங்." அப்படிங்கிற மாரி. அப்ப எங்க ஹீரோயின் கேட்டோனே, "அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றோன்னா, நம்ம சென்னு சரின்னு சொல்லிட்டு அதோட ஃபோன கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாரி நம்ம சென்னுக்கு இங்க யோசனை. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. உடனே இவன் வந்து, "என்னாச்சு நீ முழிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "ரொம்ப தேங்க்ஸ் நீ என்னைய ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்ததுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இல்லாத நாள்ல நான் வந்து அப்பதான் மொதல்ல இவர சந்திச்சேன். இவர் ரொம்ப நல்லவரு. என்னைய ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ தேடுறா என் ஃபோனு அப்படிங்கிற மாரி. உடனே அவனும் சொல்றான், "ஆமாமா உனக்கு இப்பதான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. நான் தான் பேசினேன். ஆனா அதோட கட் பண்ணிட்டாங்க. என் பேர கேட்டோனேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட அவனுக்காக கால் பண்றா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அது ரீச் ஆக மாட்டேங்குது. அதோட நம்ம ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து, "சரி இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கருந்து போ. எனக்கு செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ்" சொன்னோனே, அவனும் சரி உன்னைய நல்லபடியா பார்த்துக்க சொல்லிட்டு அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். அதோட இங்க ஹீரோவ கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரே யோசனை. எப்படி திரும்ப அந்த ஷாங் வந்தான்? எதுக்காக அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, இங்க வந்து எலினாவும் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டா போல இருக்கு. சரி குடுக்கலாம் வா அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி அவங்க ஆன்டியோட பென் டிரைவ மறுபடியும் போட்டு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஒரு ஃபோட்டோ விழுவுது. பார்த்தா அந்த ஃபோட்டோல ஏதோ நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பார்த்துட்டு சரி இந்த இத பாஸ்வேர்டா போட்டு பார்க்கலான்ட்டு பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறா. அதுவும் ஓப்பன் ஆகுது. இங்க இவங்களும் ப்ராடக்ட்ட குடுக்குறதுக்காக ஒரு பாலைவனத்துல மாரி வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அவன் என்னன்றான், டாங் சொல்றான், "நீ இங்க வேண்டாம். போலீஸ் சுத்தி வளைக்குது. அதனால நம்ம ஒரு பார்ல சந்திக்கலாம். நீங்க அந்த இடத்துக்கு வாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கருந்து நம்ம சென்னு, அந்த எலினாவும் கிளம்புறாங்க. போலீஸும் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த பென் டிரைவ்ல என்னத்த பார்த்தான்னு தெரியல. ரொம்ப கோவமா டக்குன்னு அத குளோஸ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. இவங்க ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ட குடுக்கலான்ட்டு. அப்ப பார்த்தா அந்த எலினாக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே அவ டக்குன்னு நம்ம ஹீரோவ கூப்பிட்டு, "சென் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போய் இத குடுத்துட்டு வா. நான் இந்தா வந்துருங்கிற" மாரி அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம ஹீரோ, "சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் போலீஸும் இப்படி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்பதான் வந்து ஒருத்தன் கால் பண்ணி சொல்றான், "இந்த மாரி எலினா மட்டும் எங்கேயோ போறா" அப்படிங்கிற மாரி. அதுக்கு அந்த போலீஸ் சொல்றான். "சரி அவள அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்ப சென்னு வாட்ச் பண்ணலாம். அப்பதான் அவன கேட்ச் பண்ண முடியும் டேங்க" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலினாவும் அந்த பில்டிங் உள்ள ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. அதோட சென்னு வந்து இந்த டாங்க பார்க்கறதுக்கா அந்த ரூமுக்குள்ள வரான். வந்துட்டு, "என்ன டாங் உனக்கு ரொம்ப பயமா? இத்தன பேர் இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி எங்க எலினா?" அப்படிங்கிற மாரி டாங் கேட்கறான். "அவ ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு போயிட்டா. அதனால என்ன? நான் உனக்கு நீ கேட்ட பொருள நான் கொண்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அவனும் அந்த பெட்டிய வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்கருந்து ஓடி வந்தவன், "போலீஸ் நம்ம எல்லாத்தையும் சுத்தி வளைச்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போறான். உடனே டாங்குக்கு கோவம் வந்துருது. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே." அப்படிங்கிற மாரி சென்னோட ஃபைட் பண்ணும்போது, அங்க 2 பேருக்கும் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து போலீஸ் எல்லாரும் வந்துறாங்க. வந்து எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு, எல்லாத்தையும் கைது பண்ணுது. உடனே சென்னும், "சரி நான் வரேன்." அப்படிங்கிற மாரி அவனும் வரான். அப்பதான் அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறா.
நான் அந்த பில்டிங் மாடியில ரூப்ல தான் இருக்கேன். நான் எலினாவ வர சொல்லியிருக்கேன். நீனும் வந்துரு அப்படிங்கிற மாரி. அத நம்ம ஹீரோவும் பிடிச்சுட்டு அவனும் மாடிக்கு வந்துகிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த எலினாவும் வந்துறா. வந்துட்டு எதுக்கு நீ எனக்கு இப்போ உடனே வர சொன்னா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயினா டக்குனு இந்த எலினாவ கழுத்த நெரிச்சு, "உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? உனக்கு இது பழக்கப்பட்ட மாரி இருக்குல்ல." அப்படிங்கிற மாரி அவங்க ஆன்டி ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாங்க. "நீனும் ஆன்டி எவ்வளோ க்ளோஸா ஃப்ரெண்ட் மாரி இருந்தீங்க. ஆனா நீ தானே என் ஆன்டிய கொலை பண்ணியிருக்க." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவளும், "உன் ஆன்டி இறந்து போனதுக்கு நான் என்ன காரணம்? உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு?" அப்படிங்கிற மாரி அந்த ஃபோட்டோவ கிழிச்சு போட்டுட்டு அந்த எலினாவும் கேட்க, நம்ம ஹீரோயினா எவிடன்ஸ் காட்டுறேன். எங்க ஆன்டியோட பென் டிரைவ்ல இந்த இருக்குது அப்படிங்கிற மாரி. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எலினாக்கும் அவங்க ஆன்டிக்கும் அப்படியே ஃபைட் நடக்குது. உடனே அந்த எலினாவும் மிரட்டுறா, "நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டியாக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுலோட அந்த சண்டையில தான் நம்ம எலினா வந்து ஒரு வேளை அவங்க ஆன்டிய மாடியிலருந்து புடிச்சு தள்ளினாளா என்னன்னு தெரியல. "இந்த எவிடன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க ஆன்டி இறந்ததுக்கு நீ தான் காரணம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு எலினாவோ, "நான் உன் ஆன்டிய ஒண்ணுமே பண்ணல. நாங்க 2 பேரும் குளோஸா தான் இருந்தோம். ஆனா உங்க ஆன்டி தான் சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின ஒரே குத்தா குத்திர்றா அந்த எலினா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவள பார்த்துக்கிட்டே இருக்க, "எலினா, நீ தேவையில்லாம என் விஷயத்த தள்ளிட்டியாக்க, உன் ஆன்டியோட நிலைமை தான் உனக்கும் வரும்." அப்படிங்கிற மாரி அந்த கத்திய இன்னும் டைட்டா அப்படியே உள்ள சொருவிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோவும் ஓடி வந்துறான். உடனே அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. "ஷென் நீனா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் கன் எடுத்து எலினாவ காட்ட, உடனே எலினா கத்துறா, "உனக்கு என்ன தைரியம் தான் என்ன பார்த்து நீ கன்ன காட்டுவா? ஒழுங்கா அந்த கன்ன கீழ போட்டுரு. இல்லாட்டி அவ்வளதான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின இன்னும் டைட்டா குத்த, அவனும் பயந்துறான். பயந்துட்டு, "எலினா நீ ஒண்ணும் பண்ணிறாத. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கன்ன கீழ வச்சுருன்ட்டு." நம்ம ஹீரோவும் அப்படியே கன்ன கீழ வைக்கிறான். கன்ன கீழ வச்சுட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான், "அவளுக்கு எதுவுமே ஆயிறக்கூடாது. அப்படி ஆனா உன்ன சும்மா விட மாட்டேன்ட்டு." உடனே அந்த எலினா சொல்றா, "இவளுக்கா? நீ என்ன ஏன் எதுவும் பண்ணுவியா?" அப்படிங்கிற மாரி. உடனே, "இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் அவள விட்டுடு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அதுக்கு அந்த எலினாவும் சொல்றா, "ஓ! அப்படியா? அப்பனா நீ கீழ வந்து நீல் டவுன் போடு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் பாவம் கண்ண கீழ வச்சுட்டு அப்படி நீல் டவுன் போடுறான். போட்டுட்டு, "என்னைய மன்னிச்சுடு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா அந்த எலி நம்ம ஹீரோயின மாடியிலருந்து கீழ தள்ள போறா. உடனே நம்ம ஹீரோ டக்குனு அந்த கன்ன எடுத்து அந்த எலினா கையில பார்த்து ஷூட் பண்ணிர்றான். உடனே அவளும் அப்படியே அங்க கீழ விழுக, நம்ம ஹீரோ ஓடி வந்து நம்ம ஹீரோயின பார்க்குறான். பார்த்தா அவளும் அப்படியே மயக்கப்பட்டு கிடக்கா. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின தூக்கிட்டு அங்கருந்து போக, இந்த எலினாவும் அத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்னன்னு தெரியல அப்படியே விழுந்து படுத்துறா. கடைசில நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்க, அவளும் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்கா போல இருக்குது. இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹீரோ வெளிய நின்னுகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப டென்ஷனா இருக்கான். எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாரி ரொம்ப பயப்படுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நம்மளும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், பாய்.